ஹாய் வெல்கம் பேக் டு ரியாரா சார்பியன் பிளாக்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போதான் லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 1 மந்த் கேப்ல நம்ம புது வீடியோ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சொந்த வீட்டில் தான் இந்த வாட்டி வந்து புது வருட பிறப்பை செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமாங்க, லாஸ்ட் 1 மந்த் ஆகுது நம்ம வீட்டுக்கு வந்து. லாஸ்ட் தை மாசமே வந்து குடி வந்துட்டோம். ஆனா பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிச்சு ஷிஃப்ட் ஆனது இப்பதான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்தோம். நம்ம வீட்டுக்கு வந்து 15 நாள் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து முதல் பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு தான். ஸோ அதனாலதான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் 15 டேஸா வந்து அம்மா அப்பாலாம் இருந்ததுனால அப்படியே இருந்துச்சு. ஸோ 2 டேஸ் பிஃபோர் தான் அவங்க கிளம்பி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக அரிசி மாவால கோலம் போட்டிருந்தேன். அரிசி மாவுல வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து போட்டா கொஞ்சம் கிளீனா நீட்டா தெரியுன்றதுக்காக நான் மஞ்சள் கலந்து போட்டிருந்தேன். என்னோட சேனல்ல இந்த வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 மாசமா வந்து நமக்கு இந்த வேலையே கரெக்டா இருந்துச்சு. கிரகப்பிரவேச வேலை, அப்புறம் வீடு ஷிஃப்டிங் ஒர்க்கு. ஸோ அப்படி இப்படின்னு நிறைய அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வீடியோ கரெக்டா எடுக்கவே முடியல. அதனால தான் அப்பப்போ வீடியோ போட்டு ஒரு நாள் போடாம இருந்திருப்பேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. நம்ம வீடு வந்து இன்னும் ஃபுல்லா செட் பண்ணல. நம்ம பாப்பாக்கு ஸ்கூல் போறதுனால அதனால சீக்கிரம் வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீடே செட் பண்ண ஆரம்பிக்கணும். தமிழ் நியூ இயர்னால கிச்சன் கேஸ் ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு பூஜை ரூமை மட்டும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பூஜை ரூமும் இன்னும் செட் பண்ணல. நம்ம வீட்டில் ஆல்ரெடி பூஜை செட் ரூம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை வச்சே நான் பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் கபோர்ட்லாம் போடல. கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் போடுறதுக்கு. ஸோ கரெக்டாக இருக்குது ஷெட்யூல். அதனால தான் வந்து எந்த ஒரு வீடியோவும் எடுக்க முடியல என்னால். நம்ம ரெண்டல் வீட்ல இருக்கும்போதே அந்த மாரி பார்த்து பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டா நம்ம சந்தோஷத்துக்கு என்னென்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த முதல் தமிழ் வருட பிறப்ப வந்து மாக்கோலம் போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இதுவே வந்து மத்தியான டைம்ல தான் நான் சாமி கும்பிட்டேன். காலை டைம்ல கும்பிடவே முடியல. எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு மதிய டைம் ஆயிடுச்சு. நான் மதியம் 12 to 1:30 தான் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப பொருள்லாம் எதுவுமே வைக்கல. சித்திரை 1 வந்து தமிழ் வருட பிறப்புனால கனி காணுதல் விழான்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து முக்கனியான மா, பலா, வாழை 3 பழத்தையும் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நல்ல விசேஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் வந்திருந்ததுனாலயே அதிகமா வெளியில போக முடியல. என்ன எனக்கு கிடைச்சிச்சோ அத வச்சு தான் நான் சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ ரொம்ப மார்க்கெட்டுக்குலாம் போய் பழக்கம் இல்ல. இதுவே வந்து ரொம்ப லாங்கா தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் வில்லேஜ் டைப்ல தான் இருக்கும் உள்ள. ஸோ வெளியில வரதுக்கு ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. இப்பதான் இந்த ஏரியா டெவலப் பண்ணிட்டு இருக்கனால இங்க இருந்து வெளியில போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 1/2 கிலோமீட்டருக்கு மேல ஆகுது மார்க்கெட்லாம் போகிறதுக்கு. அதே மாதிரியுமே பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மார்க்கெட் ரொம்ப கூட்டமா இருந்ததுனால மாம்பழம், பலாப்பழம்லாம் வாங்கிட்டு வரல. இருக்கிற வாழைப்பழத்தையே வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம பழைய வீட்டுல இருந்த பூஜை கபோர்டை அப்படியே எடுத்து செல்ஃப்ல செட் பண்ணிட்டேன். இங்கதான் வந்து பூஜை ரூம் செட் பண்ணணும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் மணி ரொம்ப டிமாண்டா இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணல. ஸோ போக போக தான் இதுக்கப்புறம் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம வீடாச்சா எப்ப பண்ணாலும் நம்ம தான் பண்ண போறோம். ஸோ அதனால பொறுமையா பண்ணலாம். இன்னும் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் எல்லாத்தையும் பொறுமையா கபோர்டு ஒர்க்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தென்னை மர கீத்துனால தோரணை கட்டலாம்னு சொல்லி கட்டியிருந்தேன். ஹைட் ஏட்டல அதனால கிரில் கேட் பாதியிலேயே வந்து கட்டியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. என்ன பண்றது அப்படி சொல்லி மனசை சேர்த்திக்க வேண்டியதான். ஸோ எந்த ஒரு கம்பி ஆணிலாம் எதுவுமே அடிக்காம இருந்ததுனால நான் நார்மலா அப்படியே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமுக்கு கீழே வந்து வாழை இலை போட்டு என்னென்ன வச்சிருந்தோமோ அதெல்லாம் வச்சு படையல் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு சித்திரை 1 அரிசி, பருப்பு, உப்பு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம்னா ரொம்பவே விசேஷம். இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீட்டுல வந்து பூஜை ரூம் வந்து கீழே தான் இருக்கும். உட்காந்துட்டே தான் கும்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ அது கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஸோ இங்க வந்து நின்றுட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ மனசியா இருந்துச்சு. நான் வந்து தீவார்த்தனை காட்டலான்னு சொல்லி வாசலுக்கு எடுத்துட்டு போனா அவ்வளோ காத்து. நான் பயந்துகிட்டே இருந்தேன் அணைஞ்சிருமோன்னு. அந்த காத்துலயே வந்து அணையாம நல்லபடியா வந்து தீவார்த்தனையும் காட்டிட்டு உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப மனசு திருப்தியா இருந்தது. நம்ம நினைச்சபடியே எல்லாமே நல்லபடியா நடக்குது. என்னோட பாப்பா எந்திரிச்சு கிளம்புறதுக்கு ஆல்மோஸ்ட் 12 மணி ஆயிடுச்சு. அதுல வேற அவளை கவனிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் நின்றுட்டு இருந்தா. ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா நான் தான் ட்ரெஸ் பண்ணிட்டேன்ல, என்னையும் பூஜையில கலந்துக்கோங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அவளையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே தான் வந்து இலை போடுற மாதிரி இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டியிருந்தேன். ஒரு நாள் வந்து ஊதுவத்தியோ இல்ல சாம்பிராணியோ ஏத்தாம இருந்தா ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு ட்ரக்ஸ்னே சொல்லலாம். ஒரு நாள் கூட எழுத்தாம இருக்க முடியாது. எந்த ஒரு நாளா இருந்தாலும் கண்டிப்பா வந்து சாம்பிராணி ஏத்திருவேன். ஸோ பாப்பா வந்து மணி அடிக்கிறமா நீங்க தீபம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இடம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. நான் செட் பண்ணும்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லாவே இருக்கு. என்னோட வீடியோ நல்லபடியா வந்து மதியம் 1:30 மணிக்குள்ள பூஜையை முடிச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டு இருந்தோம். நான் வந்து பாப்பாவுக்கு விபூதி இட்டேன். பாப்பா வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவளும் அந்த மோதிர விரலால எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்து பாக்குறதுக்கு. பாப்பா வந்து இப்படிதான் நம்ம பண்றது எப்படி பண்ணாலும் அவளும் சேர்ந்து பண்ணுவா. எனக்கு அதை பாக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. எங்க 2 பேருக்கு ஒத்து போற ஒரு விஷயம் அப்படின்னா சாமி கும்பிடுறது மட்டும்தான். மத்த எந்த விஷயத்துலயும் ஒத்தே போகுது. ஏன்னா
அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா மாதிரி பூஜை பண்ணுறது மட்டும் என்ன மாதிரி இருப்பாள். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் மாதிரியே எல்லா வருஷமும் இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வேண்டிக்கிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தமிழ் வருடப்பிறப்புனால எப்பயுமே வந்து வெஜிடேரியன் தான் நம்ம வீட்டில். சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், பாயாசம், வடை இதுதான் பண்ணியிருந்தோம். ஸோ காக்காவுக்கும் வச்சிருந்தோம். காக்கா வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல இடம் வசதியாகவே இருந்தது. இந்த வீட்டில் வந்து நான் எங்கே வைக்கிறேனே தெரியாமல் வச்சிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே வந்து அதுக்கான ஒரு இடமே இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.